ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய பூச்சி தாக்குதல் மழைக்காலத்தில் வருது இல்லைங்களா? வேர்ப்புழு தாக்குதல், பூஞ்சை தொற்று, அப்புறமா வேர் அழுகல், இந்த சிகப்பு எறும்பு தொல்லை, முக்கியமாக மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சி தான். அப்புறமா இந்த ஸ்பைடரு, இதுக்கெல்லாம் தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஒரு சொல்யூஷன் பார்க்க போகிறோம். பாருங்கள், என் செடியில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பூச்சி அப்படியே நைட் டைமில் வந்தோம்னா அப்படியே குட்டி குட்டியாக பறந்துட்டுருக்கோம். தினமும் கார்டனுக்கு முதல்ல உங்கள் செடியில் இருக்கிற இலைகள் எல்லாம் திருப்பி பாருங்கள். கொஞ்சம் சோர்ந்து போய் செடி இருந்தாவே அதில் ஏதோ பூச்சி தாக்குதல் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்படி இலையெல்லாம் சாப்பிட்டு ஓட்டை போட்டு போயிடுறாங்க. என்னோடய கார்டனில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் பாருங்கள். இலை சுருட்டல், இங்கே பாருங்கள், ரோஸ் செடியில் இலை கருகள், நுனி கருகள், அப்புறமா இந்த கத்திரி செடியில் முக்கியமாக பாருங்கள் எப்படி இருக்குது. இலை எவ்வளோ ஓட்டை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இலையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷனாக ஒரு உரம் நான் ரெடி பண்ண போகிறோம். அது வாங்க என்ன எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். என்ன உரம்னு பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு தான். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு குச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணாதான் அந்த வேப்பம் புண்ணாக்கில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி பவர்ஃபுல்லான உரமாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுடுங்க. மினிமம் 8 ஹவர்ஸ் ஆகுது இது நல்லா ஊறணும். நாம் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு எடுத்து யூஸ் பண்ணலாம், ஒரு நாள் விட்டு. அப்போ கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திங்கன்னா 2 லிட்டர் தண்ணிக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் யூஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி ஒரு துணியில் போட்டு வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா அதில் இருக்கிற தூசு எல்லாம் ஃபில்டர் ஆகும். இப்போ நான் ஏற்கனவே நேற்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அதில் மிக்ஸ் பண்ணேன். இங்கே பாருங்கள் எப்படி நொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாம் நல்லா இறங்கும். இதோட கலரே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இதை நாம் ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டரில் வடிகட்டினீங்கன்னா இதுலேயும் நிறைய துகள்கள் அப்படியே இறங்கும். அதனால் ஸ்ப்ரேயரில் அடைச்சிக்கும். அதனால் ஒரு கிளாத் போட்டு, ஒரு காட்டன் கிளாத் இருந்ததுன்னா அதை போட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு காட்டுறேன் நான். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு இப்படி நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரேயரில் அடைக்காமல் நல்லாயிருக்கும். இப்போது இதோட பாருங்கள் அடியில் எவ்வளோ துகள்களாக இருக்குது. இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதை கடைசியாக நம்ம செடிகளுக்கு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எல்லா இலைகளுக்கு பின்னாடி எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்ப்ரே பாட்டில் நல்ல ஸ்ப்ரே பாட்டிலாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் என்னோடய வாட்டர் பாட்டிலில் தான் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதில் தான் நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் செடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கத்திரிக்காய் செடியில் பாருங்கள் மாவு பூச்சி இருக்குது.
இந்த மாதிரி நல்லா அடியில் வந்து ஃபோர்ஸாக அடிங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு இலைக்கு பின்னாடியும் நல்லா ஃபோர்ஸாக அடிங்க. அப்போ தான் இதில் இருக்கிற பூச்சி எல்லாம் நம்ம அடிக்கிற ஃபோர்ஸ்லேயே எல்லாம் கீழே விழுந்துடும். எப்போவுமே இலைகளுக்கு பின்னாடி பாருங்கள். பாருங்கள், இப்போ இதில் மாவு பூச்சி இருக்குது. இதனால் இந்த மாதிரி ஸ்போர்ஸாக வச்சு அடிங்க. எப்போவுமே நீங்கள் தண்ணியை கூட நீங்கள் தினமுமே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாவே பூச்சிகளெல்லாம் கீழே கொட்டிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கலாம். பூச்சியெல்லாம் ஓட ஓட விரட்டி அடிச்சிடணும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோம், செடியை பார்த்து பார்த்து வளர்த்தா இந்த பூச்சிங்க தொல்லை தாங்க முடியல. எல்லா செடிகளுக்கும் இந்த மாதிரி இலைகளுக்கு பின்னாடி அடிச்சுக்கோங்க. இது என்னென்ன பூச்சியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, நத்தை, எறும்பு, அப்புறம் மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சி, இலை சுருட்டல், வாடல் நோய், சாம்பல் நோய். இந்த புதினா செடியில் வந்து சாம்பல் நோய் வரும். அங்கே பாருங்கள், செடி ஃபுல்லாகவே நனைச்சி விட்டாச்சு. வேர் பகுதியில் கூட ஊற்றி விடலாம். வேரழுகல், வேர் புழு தாக்குதல், இந்த வேர் சம்மந்தமான நோய் எல்லாமே இது கண்ட்ரோல் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், என்னோடய ரோஸ் செடியில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, குட்டி குட்டியாக பூச்சி பறக்குது பாருங்கள். இது வந்து அஸ்வினி பூச்சி தான். இதுதான் அதிகமாக வருது ரோஸ் செடியில். நீங்கள் ரோஸ் செடியோட இலைகளை பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எல்லா செடியிலுமே அப்படி தான். இலைகள் வந்து கரெக்டாக இருக்கா, ஆரோக்கியமாக இருக்கான்னு செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அதில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு உடனே சொல்யூஷன் இதுதான். இது வந்து இப்போ பாருங்கள், நம்ம புடலங்காய் செடியில் இலைகளில் சுருண்டு இருக்குது பாருங்கள். இதில் வந்து என்ன பூச்சி இருக்குது பாருங்கள், அஸ்வினி பூச்சி தான் இருக்குது. க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் இப்படி தான் க்ரீன் கலரில் இருக்கும். அப்புறம் அது போக போக கருப்பு கலரில் மாறிடும். செடி ஃபுல்லாகவே அழிச்சிடும். இப்படி நீங்கள் ஃபோர்ஸாக அடிக்கும்போது அது ஃபுல்லாகவே கீழே கொட்டிடும். எல்லா இலைகளுக்கும் தெளித்து விடுங்க நல்லா. இலைகளுக்கு மேலே தெளிக்கிறத விட இலைகளுக்கு பின்னாடி தான் எல்லா பிரச்சனையும் வருது. அதனால் இலைகளுக்கு பின்னாடி தெளித்து விடுங்க. முக்கியமாக இந்த கொடி வகைகளில் வந்து இந்த அஸ்வினி பூச்சி தான் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம புதினா செடி பார்க்கலாம். புதினா செடிக்கும் இது நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. எந்தெந்த செடியில் எல்லாம் உங்களுக்கு பூச்சி தாக்குதல் இருக்குதோ எல்லா செடிகளுக்கும் இது கொடுக்கலாம். வேருக்கும் கொடுக்கலாம். நம்ம வடிகட்டி வச்சோம் இல்லையா அந்த வேப்பம் புண்ணாக்கு, அதை வந்து மண் கிளறி விட்டுட்டு மண்ணுக்கு அடியில் போட்டு விட்டுருங்க. வேர் பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். ஃபங்கஸ் வராது. வேர் புழு, வேரழுகல் எல்லாமே குறைஞ்சிடும். முள்ளங்கி செடி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எப்படி இலைகள் எல்லாத்துலேயும் ஓட்டை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே இந்த பச்சை பூச்சியோட வேலை. பச்சை புழு, பச்சை பூச்சி வந்து இந்த மழை காலத்தில் வந்து வருது. எங்கள் ஊரில் வந்து 3-4 நாளாக மழை வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுச்சு பூச்சி தாக்குதல். நம்ம கடலை புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு இதெல்லாம் மழை டைமில் யூஸ் பண்ணுறத விட இந்த வேப்பம் புண்ணாக்கு கரைசல் வந்து யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா விதமான பூச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணுது.
இதில் வந்து வேப்பம் புண்ணாக்கில் வந்து NPK சத்தும் இருக்குது. அதனால் வந்து செடிகளுக்கு வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுது. இதை வந்து 3 நாளுக்கு வச்சு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.